நம்ம ஊர் ஸ்டைலில் பொங்கல் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம், காஞ்ச வரமிளகா, ஒரு 6-7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூனுக்கு வரமல்லி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் வந்து 1/4 மூடிக்கு போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு துருவியும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அதாவது பொங்கல் குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து குழம்பு சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை வந்து ஒரு வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நான் வந்து உளிச்சு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து பொங்கல் குழம்புக்கு காய் வந்து அவரைக்காய், அரசாணிக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சை இது எல்லாத்தையுமே வச்சுக்கிறேன். 5 வகையான காய்கறி வச்சுக்கிறேங்க கட் பண்ணி. இப்போ வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரெடிஷ்னலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா. நானே இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் தான் வச்சேன், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா 2 வதக்கி கொடுத்துட்லாங்க. எல்லா காய்கறி போட்டிருக்கனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. குழந்தைகளுமே எதையுமே எடுத்து வைக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு கலரி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி போட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட மாங்காய் இருந்தால் அதை போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும் குழம்பு. நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 டம்ளர் பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. ஃபைனலாக அதை ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றிட்டு நல்லா 5-6 கொதி வரட்டும். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெல்லம் வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டிங்கன்னா வெல்லத்தை நம்ம வந்து ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பொங்கல் குழம்பு நம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாப்பாடு வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்பளம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.